சீரமைப்பை தொடங்குவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். என்னிடம் குளிர்ச்சியான வண்ணமயமான இனிப்புகள் உள்ளன. புதன்கிழமை கசப்பான இனிப்புகள் உள்ளன. என்னிட் முதலில் தொடங்குவாள். நான் ஸ்கிட்டில் சுட தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த நிறமிகு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். ஏனெட் கேக்கை அலங்கரிக்கவும். நீங்க சரி. வென்ஸ்டே சரி. முதல் அடியுடன் தொடங்கலாம். எல்லாவற்றையும் ஸ்கிட்டில்ஸ் கொண்டு மூட விரும்புகிறேன். நன்றாகவே போகவில்லை என நினைத்தேன். நீ என்னை கிண்டலடிக்கிறாயா? ஒரு நிமிடம் காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. இதை செய்வோம். எனிட், நீ என்ன செய்தாய்? ஓ எனிட், நீ புதன்கிழமையை வருத்தமடைய செய்தாய். இது நிச்சயமாக மதிப்பில்லாதது. ஆனால் இது அழகாக தான் இருக்கிறது. புதன்கிழமை என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். முதலில் எனக்கு சில பாப் கேண்டி தேவை. அறுப்பை விட சிறந்தது. அதுதான் எனக்கு தேவை. அற்புதம். அதை கேக்கின் மீது ஊற்றுவோம். மோசமாக இல்லை. டாக்ஸிக் வேஸ்ட் காண்டி. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிவேன். என் காழியை எடுத்துக்கொண்டு மிட்டாய் ஜாரை திறக்கிறது. நீ இதற்காக பச்சாத்தாபப்படுவாய். இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை எச்சரித்தேன். சரி, காந்தலியில் மிட்டாய் ஊற்றுகிறேன். எலும்பு கூட்டத்தின் கையை எடுத்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன். சிறப்பு. என் மந்திரம் தயாராகிவிட்டது. அதை கேக்கின் மீது ஊற்றுகிறேன். வாவ், அது குழு. புதன்கிழமை. அருமையான யோசனை. போய் வா எனிட், நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். இப்போது கம்மி பாம்புகள். ஓ, இது மிகவும் நீளமாக இருக்கிறது. என்னிடம் என்ன இருக்கிறது பாரு. ஓ, என்ன ஒரு பாம்பா? அதை அப்புறப்படுத்து. ஒரு நிமிடம். இது ஒரு மாம்பழ பாம்பு. இது ருசியானது. கேக்கை அலங்கரிப்போம். நான் அதை மேலே வைக்கப் போகிறேன். ஆம், அது ஒரு மேதை யோசனை. போ, நான் இப்பொழுது என் கமீஸ் சாப்பிடுவேன். சரி, எனக்கு நிறைய வண்ணமயமான கம்மி மீதம் இருக்கிறது. நீ என்ன தெரியும்? ஒன்றை முயற்சிப்போம். இந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு பபிள் ஊதுவேன். அப்படியே போகலாம். வாவ், அது மிக பெரியது. எனிட், நீ மிகவும் நகைச்சுவையானவள். ஓ, உனக்கு ஒரு யோசனை இருக்கிறதா? அது என்ன? எனக்கு தெரியும். நீங்கள் பபுல்கம் ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறீர்களா? சரிதானே? அது அற்புதமாக இருக்கும். வாங்க தொடங்கலாம். ஓ, ஏதோ ஏற்கனவே நடக்கிறது. அற்புதம். பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். மேலும் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாணியில். ஆனால் அடுத்ததாக நீ என்ன செய்ய போகிறாய்? ஓ, இன்னும் பல இனிப்புகள். எனிட் கார்டன் கேண்டி மற்றும் ஜெல்லி கரடி வைத்திருக்கிறார். வென்ஸ்டே கம்மி கண்கள், மார்ஷ்மெலோஸ் மற்றும் சிரப். சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இந்த பெரிய ஜெல்லி கரடிய பாருங்கள். ஓ, ஒரு யோசனை. எனக்கு ஒரு கிண்ணம் தேவை. என் கரடிய அதில் வைக்கிறேன். அடுத்தது நமக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. என்னிடம் எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஹேர் ட்ரையரை ஆன் செய்து வெப்பமான காற்றை கரடியின் மீது செலுத்துகிறேன். பை பை ஹனி. அது முழுவதும் உருகிவிட்டது.
அது உண்மையில் சில வினாடிகள் தான் எடுத்தது. ஆனால் நீ இப்போது என்ன செய்கிறாய்? ஓ, எனக்கு தெரியும். நீ ஒரு இதய வடிவில் மார்மலேட் விரும்புகிறாய். Okay. என்கிடம் மார்ஷ்மெலோஸ் இருக்கின்றன. அதிலிருந்து தொடங்கலாம். திறக்கிறேன். அச்சுரை சிறுவன் பிரீடரையர் வென்றேன். லாம் மார்ஷ்மெலோக்களையும் ஆற்றிறேன். அப்போ நான் ஒரு தீவிரவாதி தேவை. இவ்வளவு பயப்படாதே. நான் மார்ஷ்மெலோக்களை மட்டும் அறுக்குவேன். இது அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது மற்றும் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவதை விட வேகமாக உள்ளது. நீ அதோட என்ன செய்கிறாய் வென்ஸ்டே? ஐயோ, உன் கைகள் மிகவும் அழுக்காகவும் மார்ஷ்மெல்லோக்களால் மூடப்பட்டும் இருக்கின்றன. ஓ, எனக்கு தெரியும். இது உண்மையான சிலந்தி வலை போல தெரிகிறது. அது ஒரு மேதை யோசனை. வென்ஸ்டே, நீங்க கேக் அலங்கரிப்பதில் மிகவும் திறமையானவர். நன்றாக இருக்கிறது. சரி, இங்கே என் கமி இதயங்கள். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். அதை கொண்டு கேக்கை அலங்கரிப்போம். அழகாக இருக்கிறது. அப்படியா? அடுத்தது என்ன செய்யலாம்? கமி கண்கள். எனக்கு அது பிடிக்கும். ஜாரிலிருந்து அவற்றில் சிலவற்றை எடுத்துக்கொள்வோம். எனிட் மீது ஒரு பயங்கரமான தந்திரத்திற்கான சிறந்த யோசனை எனக்கு வந்தது. ஓ, என் கண். என்ன புதன்? ஓ இல்ல, என்ன ஒரு கனவு. ஓ, என்னை ஏமாற்றுவதை நிறுத்து வென்ஸ்டே. புதன்கிழமை, உன் கிண்டல்களுடன் கவனமாக இரு. வாவ், அது கண் வடிவில் உள்ள பான்கேக் தானா? நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள். கொஞ்சம் சார், புது இரத்தம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஏய், யார் கத்துகிறார்கள்? என்னிட் போய்விடு. மன்னிக்கவும். உங்கள் அலங்காரங்கள் என்னை பயமுறுத்துகின்றன. சரி, எனக்கு பழ்காந்தி இருக்கிறது. அதிலிருந்து அழகான வடிவங்களை உருவாக்க வேண்டும். ஒரு அழகான மேகத்தை போல. கண்களும் புன்னகையும் கொண்டது. ஓ, அந்த கன்னங்களை பாருங்கள். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். நான் அருமையாக இருக்கிறேன். வணக்கம், உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு சிறந்த பொருட்களை கொண்டு வந்துள்ளேன். நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சிற்றுண்டிகள் தேவை. இதோ உங்கள் பணம். நன்றி. சரி, இப்போது எனக்கு மஞ்சள் ஸ்பிரிங்கிள்ஸ் கிடைத்து விட்டது. அதை கேக்கில் அலங்கரிக்க வேண்டும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. இதோ சில நல்ல பொருட்களும் உள்ளன. இங்கே என்ன இருக்கிறது? No. யார் தொடங்க போகிறார்கள்? புதன். ஆம், அவள் முடிவு செய்தாள். இது அவளது முறை. ஆம், சரி, நான் ஓரியோஸ் கொண்டு தொடங்க விரும்புகிறேன். எனக்கு இந்த பிஸ்கட்டுகள் பிடிக்கும். இது சுவையாகவும் கருப்பாகவும் இருக்கிறது. இதோ ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. அனைத்து கிரீமையும் அகற்றுவது. நான் அதை தனி பாத்திரத்தில் வைக்கிறேன். முடிஞ்சது. என்னை பார்த்து கொண்டே இருக்காதே. நீங்கள் என்னை கவனிச்சுதர செய்கிறீர்கள். புதன்கிழமை, நீ என்ன செய்ய போகிறாய்? ஏதேனும் யோசனைகள் இருக்கிறதா நண்பர்களே? ஓ, ஓரியோ கிரீமால் உருவாக்கப்பட்ட ஒரு மண்டையோடு வடிவம். நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். புதன்கிழமையால் கவனம் சிதறியது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இங்கே சில வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. அதை ஒரு ஆழமான கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். என் கைகளை நக்குகிறேன், ஏனெனில் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் அதில் ஒட்ட வேண்டும். இப்போ அதை பாருங்கள். என் கேக் பகுதியின் மீது நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. வாவ், அது ஒரு சிறந்த லைஃப் ஹேக். அடுத்தது என்ன செய்ய போகிறாய்? ஓ,
லெகோமேன் பில்டர்ஸ் எவ்வளவு குளிர். என்னிட் முழு செயல்முறையையும் கட்டுப்படுத்துகிறார். அது குளிர்ச்சியாக வந்தது. நீங்கள் அதை செய்ய முடியுமா? நன்றி நண்பர்களே, நீங்கள் எனக்கு மிகவும் உதவினீர்கள். சரி, எல்லாம் தயார். ஓ, காத்திருங்கள், சில கூர்மையான குச்சிகள் உள்ளன. நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஒருவேளை அவற்றை சாப்பிடலாமா? கெட். நான் அதை என் கேக்கை அலங்கரிக்கவும் பயன்படுத்துவேன். சரியாக இருக்குது. இது ரொம்ப அழகா வந்துள்ளது. சரி, இங்கே என் மண்டைகள். அவை தயாராக உள்ளன. அவற்றை கேக்கில் வைக்கிறேன். என்னிட், என்ன இல்லாம இந்த கேக்கை சாப்பிட நினைக்க கூடாது. நான் முடிக்கிற வரை காத்திரு. அடுத்தது ஒரு பாப் 8. சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் வாங்குவோம். அதை அச்சில் ஊற்றுகிறேன். பாப் 8 அச்சில். இப்போது சில கருப்பு நுடல்லா. அதை அச்சில் ஊற்றுகிறேன். இதையெல்லாம் என்னால் எதனால் உரைய வைக்கலாம்? ஒரு யோசனை. மின்ட் மென்டோஸ் எனக்கு உதவும். அது உனக்கு எப்படி உதவும்? வென்ஸ்டே. ஓ, நீ முழு பாக்கெட்டையும் சாப்பிடுகிறாயா? மற்றும் பப்ளிகம். ஓ, நான் புரிந்து கொண்டேன். ஒரு குளிர்ந்த மூச்சு. அது உண்மையிலேயே ஒரு மேதை யோசனை. இத பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் முடித்து விட்டேன். இது மிகவும் குளிர்ச்சியாக வந்துள்ளது. அதை முயற்சி செய்யலாம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீ தயாரா? புதன்கிழமை முதல் அடுக்கு மூலம் தொடங்கலாம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மேலும் மேல் பக்கத்தில் பபிள் கம் இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். வாவ், இப்போது எல்லாம் வானவில் நிறமாக உள்ளது. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என் கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை ஒரு முறை சுவைத்து பார்ப்போம். எவ்வளவு புளிப்பு, ஆனால் ருசியாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்தீர்கள். புதன்கிழமை என்ன நடக்கிறது? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அவளுக்கு உதவுவேன். ஒரே ஒரு வாளி போதுமா? நன்றி என்னிட். நீங்கள் என்னை உண்மையிலேயே காப்பாற்றினீர்கள். See, den auf am work in the Grauman Weinerzo. Nice. Keeper, this are weird kiefer to tell. Yes! என்னிடம் கமி கண்கள் இருக்கின்றன. இது அற்புதம். எவ்வளவு அழகான இதயம். இதை பரிசோதிப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. என் மேகத்தை பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் நிச்சயமாக பசித்திருந்தீர்கள். ஏனெனில் கேக் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் நிறைந்து விட்டீர்களா? சரி, அதுவே சவாலின் முடிவு. கல், காகிதம், கத்தி. என்ன இவ்வளவு காண்டி? அருமை. அடடா, நாய் உணவா? என்னை ஏமாற்றுகிறாயா? அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த மாம்பழ ஜெல்லிகள் மிகவும் பிடிக்கும். நான் அவற்றால் என் கேக்கை அலங்கரிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். வாவ், ரொம்ப அழகாக இருக்கிறது. வண்ணமயமான. அடுத்தது, ஓ, சில இனிப்பு ஜெல். இது மிகவும் புளிப்பு, ஆனால் இது மிகவும் அழகாக இருக்கும். இப்போது நாம் இன்னும் சில காண்டியை சேர்க்கலாம். இது கூட புளிப்பு என நினைக்கிறேன். சரி, இதையெல்லாம் குலுக்குவோம். இப்போது நமக்கு புளிப்பு துகள்கள் கிடைத்து விட்டது. அழகாக இருக்கிறது. அற்புதம். ஓ, ஜூலி. இது முயற்சி பண்ணி பார்ப்போம். அது அற்புதமாக மணக்கிறது மற்றும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுங்கள். அப்படியா? இல்ல. அது என்னது?
உனக்கு உன் கேக் இருக்கிறது. அடடா, நாய் உணவு! இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. அது நிச்சயம். சரி, நான் அடியிலிருந்து முயற்சிக்கிறேன். குளிர். அது நியாயம் இல்லை. ஓ சரி, ஜூலி. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. நாய், உனக்கு இந்த உணவு பிடிக்கிறதா? உனக்கு ஒரு சுவையான கேக் கொடுக்க வேண்டுமா? பிங்கோ. ஹே, சரி, போகலாம். மைக், அது நியாயம் இல்லை. நாய்கள் இல்ல. ஓ சரி, நீங்கள் உங்கள் கேக்கை உங்களால் சாப்பிட வேண்டும். ஓ ஓ காத்திருங்கள், மிகவும் புளிப்பு. பிங்கோ. ஜூலி, நீ சரியா இருக்கியா? சரி, அவள் மீண்டு வரும்போது நாய்க்கு சாப்பாடு கொடுக்கிறேன். ஏய், இதை நிறுத்து. அவர் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அப்படித்தான். அவரை நான் மறுக்க முடியாது. நீங்கள் தயாரா? 3, 2, 1. இதை மீண்டும் செய்யலாம். ஓ, எனக்கு சுவையான பழங்கள் இருக்கின்றன. மற்றவர்களை விட எனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. இந்த வெங்காயம் கொடுமை. ஓ மை காட். மூச்சு விடு ஜூலி, மூச்சு விடு. ஓ, நன்றி. உங்களுக்கு வெங்காயம் வேண்டுமா? சரி, பரவாயில்லை. இதை வைத்து கேக் எப்படி அலங்கரிப்பது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மைக், என் வெங்காய ரோஜா எப்படி இருக்கிறது? ஓ வாவ், நல்லது, அழகானது. அது பூவின் வாசனை போலவே இல்லை. நான் பூண்டு கொண்டு அழகான இதழ்களையும் உருவாக்குவேன். ஆனால் முதலில் அதை தோலுரிக்க வேண்டும். இது ஒரு மிகச் சிறந்த வாழ்க்கை யுக்தி. அது அருமை. உங்கள் உணவை ரசிக்கவும். ஓ, நான் இந்த வெங்காய கேக் மற்றும் பூண்டு கேக் சாப்பிட விரும்பவில்லை. இந்த அருவருப்பான வாசனையை நான் தாங்க முடியவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் ஏற்கனவே வழிகிறது. ஓ இல்லை, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. அருவருப்பானது. ஏய், அழாதே, பாவம். நான் உன்னுடன் இருக்கிறேன். அப்படியா? பழங்களால் கேக்கை அலங்கரிக்க என் வரிசை. போ, நான் அதை போதித்த மாஸ்டர் போல் செய்வேன். ஆம், ஹலோ. ஓ ஹலோ. ஓ மை காட். ஆம், இந்த பாடங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஹா, ஓ இல்லை, இது கடினமாக இருந்தது. ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சியை பார்க்க தயாராக இரு ஜூலி. அதை பாரு, இதை செய்வோம். ஆம் ஆம். ஓ ஹா, அற்புதமாக தெரிகிறது. வாவ், உனக்கு இது எப்படி பிடிக்கிறது நண்பா? ஆஃப் ஆஃப். நல்லா செய்தாய் மைக். நன்றி. ஓ, என்ன அற்புதமான விருந்து இது. உண்மையில் நல்லது. தயவு செய்ய நீங்களும் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கே உதவுங்கள். யம் 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 யம். ஓ, நன்றாக இருக்கிறது. யம், சரியா? ஓ ஓ இல்ல, எனக்கு எரியும் வாசபி கிடைத்தது. மற்றும் எனக்கு பிடித்த சாக்லேட் கிடைத்தது. ஊரே, நான் முதலில் போகலாமா? அருமை. ஒரு நிமிஷம், என் கேக்கை அலங்கரிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு உள்ளது. ஒரு நிமிடம். இதற்கு நான் ஒரு சூப்பர் ஸ்பேடுலா மற்றும் ஒரு ரோலரை எடுப்பேன். நான் ஒரு உண்மையான கட்டிடக்காரர் போல இருப்பேன். அதை என் கேக்கில் பரப்புவோம். ரோலருக்கான நேரம். ஓ, என் பிடித்த சாக்லேட். எல்லாவற்றையும் அளவிடுவோம். இப்போது மீண்டும் கட்டுமானத்திற்கு திரும்புவோம். வாவ், ஓ மை காட். இது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி,
இது அற்புதமாக தெரிகிறது. ஹூம், சரி, எனது கேக்கையும் அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. ஹூம், நான் ஒரு ஸ்பேடு லாவையும் ஒரு ரோலரையும் எடுப்பேன். ஹூம், நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அங்கே மீதமுள்ள சாக்லேட் இருக்கிறது. சரி. ஓ, இது நல்லதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். மிகவும் நன்றி. அதை நான் பயன்படுத்த போவதில்லை. என் சுவையான கேக்கை முயற்சிப்போம். ஓ, இது சாக்லேட் சேர்க்கப்பட்ட வாழைப்பழ கேக். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். முறை மைக். ஓ இல்லை, நான் தவிர்க்க விரும்புகிறேன். ஐயோ, அது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை. ஓ ஆ ஜூலி, ஏன்? இதோ. ஏய், அது நகைச்சுவையாக இல்லை. வாங்க. வாவ், உன்னை காப்பாத்திக்கோ. உண்மையில் அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு தெரியும். அப்பா, இவை காரமான மிளகாய். என்னிடம் கமி கண்கள் உள்ளன, எனவே அவற்றால் கேக்கை அலங்கரிக்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். மன்னிக்கவும் ஜூலி, ஆனால் இந்த கேக் எனக்கே. இதை செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, அதற்கு அருகே கூட வராதே. ஓ, இது அற்புதமாக இருக்கிறது. இந்த கமி கண் பாருங்கள். ஹே ஜூலி, நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். திருடன். ஓ ஆம், என்ன சுவையான உணவு. எனக்கும் ஒரு துண்டு வேண்டும். அற்புதம். அடுத்ததுக்கு போகலாம். ஓ மை, எனக்கு பரவாயில்லை. எனக்கு இது பிடிக்கும். உன் பணி. ஓ ஓ, நான் இதை எப்படி செய்வது? என் கேக்கை காரமிளகாய்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. பிங்கோ. என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இதை சிறிய துண்டுகளாக வெட்டுவோம். இப்போது நான் அவற்றை பக்கங்களில் வைக்கப் போகிறேன். பாரு மைக் பி. ஓ, உண்மையில் இது அழகாக தெரிகிறது, ஆனால் நான் அதை முயற்சிக்க பயப்படுகிறேன். அப்படியா? உண்மையின் தருணம். ஓ, மோசமாக இல்லை. எனக்கு பிடித்திருக்கிறது. நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். ஓ, ஏன் இது இவ்வளவு சூடாகிறது? ஓ, என்னை காப்பாற்றுங்கள் தயவு செய்து. அதற்கு கூட வராதே, நான் உனக்கு உதவுகிறேன். அன்றி, அது கடினமாக இருந்தது. நிறுத்து, நமக்கு ஒரு புதிய சவால் உள்ளது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். என்ன? நான் முயற்சி செய்கிறேன். எளிது. யாருக்காவது பர்கர் வேணுமா? சாதாரண பன்களுடன் சமைக்க ஷாட்ரு ருசி வந்திருக்கிறது. விஷயம் என்னவென்றால், எனக்கு தேவை கருப்பு பேன்ஸ். நன்றி டிங். நன்றி. எனது இரகசிய சமையல் முறைக்கு ஏற்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்போவும் ருசியாகவும் குறுனுப்பா இருக்கு. இப்போ பச்சை கீரை, அப்புறம் என் சூப்பர் சூடான கேட்சப். அருமை. ஐயோ, ரத்தம்! பாட்டி, நீ நலமா? நான் பாட்டியை பயமுறுத்தினேன். இது தற்கொலை போன்றது. எனக்கு அதிவிஷயமாக இருக்கிறது. நான் சாகிறேன். பயப்படாதீர்கள். என்னால் எல்லாத்தையும் நன்றாக கையாள முடியும். கட்லெட் வெந்து விட்டது. Adore crucioids. If it's seasons. Edron watching noise. Here's the etigagals. என் மான்ஸ்டர் பர்கர் சிவப்பு ஐஸ் உடன் முடிந்தது. உண்மையான தீயது. ஓ, நன்றி. வாங். அதை பற்றி நான் மறந்துவிட்டேன்.
சரி, நான் இந்த முட்டை சதைக்கு அடியாய் கை கூட போகவில்லை. எரிந்து விடுவோமா? நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன். ஓ, விடு. இது இன்னும் பயனுள்ளதாக நான் ஒரு மார்ஷ்மெல்லோ பர்கர் செய்வேன். ஒரு நுகர்வு பயம் காப்பாற்றலில் மார்ஷ்மெல்லோக்கள் மைக்ரோவேவ் உலையில் பெருகுகின்றன. அருமை, நான் செய்தே விட்டேன். நன்றாக செய்தீர்கள். நன்றி பாட்டி. அடுத்து நகர்கிறேன். இதை நான் 2 துண்டுகளாக வெட்டுகிறேன். இனி நான் நூடல்லா பயன்படுத்தப் போகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது மற்றும் நீல நிற சாக்லேட். அதிலிருந்து நிறைய கிடைச்சது. அருமையான பர்கர். சிறு சில இனிய விவரங்களை சேர்த்துக் கொள்கிறேன். அது ஒரு சின்ன பூதம்னு போல இருக்கிறது, ஆனால் அழகானதா. ஹலோ, ஊஃப் பாட்டி. நான் ஓடிவிட்டேன். முதலில் தீயில் வறுத்து கொழுக்கட்டை செய்யலாம். 2 பன்களை எடுக்கலாம். கொஞ்சம் மேயோனைஸ், சாலட், தக்காளி, ஓ கண்டிப்பாக கொஞ்சம் கெட்ஷப், மற்றொரு குடிகாய். என் கிராணி கிங் பெட்டிய பாரு. அது ஏன் பழைய நண்பா, எல்லாமே அங்கே காதலோடு செய்யப்படுகிறது. என்ன அனுபவியுங்கள். சுண்ணம்பு. எனக்கு அது வேற எப்படி ரசவாளி இது? அது கடிக்காது. இது மிளகாய் பூண்ட போல் வாசிக்கிறது. எனக்கு தெரியும், எனக்கு இது பிடிக்காது. அந்த பாட்டி செய்த பர்கர் தான் எனக்கு வேணும். அதுல சாட்டிய சாதனங்கள் இருக்கவே மாட்டேன். நன்றி பாட்டி. எவ்வளவு பாசிடால் யூனிகாரன். அது பிளாட்டாக இருக்கிறது. நான் வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையே தெரியவில்லை. அதனால் எனக்கு தெரியும் என் சகோதரன். ஆஹா பாட்டி. பை புதன். பார். ஓ பொறு. எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். சரி பாட்டி, இதோ உன் மில்க் ஷேக். சரி, நான் செய்வேன். சரி, என்னை கொண்டு என்ன செய்யலாம்? சரி, நான் பாலை தொடங்குகிறேன். என்ன துப்பாக்கியா? 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 சின்ன சின்ன விஷயங்களை எறிவதை நிறுத்து. ஐயோ, பாட்டி சோம்பல். இது மாறிப்போம். சரி, நமக்கு ஐஸ்கிரீம் வேணும். இப்போது இதை அனைத்தையும் கலக்கி கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இனி நூடெல்லாவுக்கு தொடர்கிறோம். இதோ மஞ்சளாக இருக்கிறது. என் கண்ணாடியை அங்கு மாட்டு. நிறமார்ந்த சுண்டல் மேல் அமிழ்த்து. என் வாய் ஏற்கனவே ஊறுகிறது. மிக சிறந்தவை. எல்லாவற்றையும் சேர்த்தளித்தல். நிச்சயமாக மேலே கொஞ்சம் whipped cream. இது மிகவும் சிறந்தது. முடிந்தது. நல்ல வேலை. என் மில்க் ஷேக்கிற்கு எனக்கு பாலை தேவை, சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் ஒரு சாக்லேட் பட்டி தேவை. பாட்டி தன் பேத்தியை களைப்பதற்கு தெரிகிறது. இல்லை, இது மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்கிறது. உங்களுக்கான மிக்சர் இதோ. மிக்க நன்றி. புதன்கிழமை நீங்கள் எனக்கு உதவினீர்கள். நன்றி. இப்போது நான் ஒரு அற்புதமான ஃபைனான குறுக்கே தோல் பொருளை குடிப்பேன். மீதும் சற்று கிரீம் சேர்த்து விடுவேன். நான் அற்புதமானவள். சில சாக்லேட் இதோ ஒரு ஜூஸ் கம்பியே. என்ன? நான் முடித்து விட்டேன்.
சிறப்பாக செய்தீர்கள் பாட்டி. ஆனால் எனக்கு பிடித்த ஐஸ் பிடாச்சியோ தான். நான் ஒரு குடிமை பேராய்வாளன் என்பதை நினைவில் கொள்கிறேன். எல்லாவற்றையும் கலக்கி விடுகிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். அதை கண்ணாடியை அலங்கரிக்க பயன்படுத்துவேன். எனது காக்டெயிலின் கோலத்திற்கு இதுவும் சேர்க்கிறது. என்ன மறந்து விட்டேன்? உதவி செய்யவும். நானே. அங்கே போங்கள். ஏய் திருடன், அப்பால் கிரீமினை திருப்பி கொண்டு வா. நன்றி டிங். எனது கலை பொக்கிஷத்தை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஆம் ஓம், இதற்கு மேல் நன்றாக இருக்கு. இரத்த குண்டுகளின் 2 கண்கள், மூக்குத்தி மற்றும் காதுகளையும் போகாம். போன் அப்பேட்டிட் குழந்தை, மகிழ்ந்தீர்களா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது, ஆனால் முடி சுவையை உணர முடியவில்லை. ஈவ், அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஒருபோதும் குடிக்க மாட்டேன். ஓ, என்ன அழகான ராட்சசம். இன்னும் கம்மீஸ். நான் இதை மிகவும் விரும்புகிறேன். வாவ், ருசியானது. பாட்டியின் மில்க் ஷேக் மிச்சம் இருக்கு. நம்ப முடியல. ஓ, என்னுடைய குழந்தைகள். மற்றும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ், அது கலந்து வந்துவிடும். அருமை. சரி, நிச்சயமாக சின்ன குழந்தை. என்ன? ஆஹா, ஒரு நிமிடம் பாருங்கள், நான் என்ன செய்ய முடியும்? அருள் வழியாக உருளைக்கிழங்களை உரிக்கும் கருவிகள் இருக்கின்றன. பாருங்கள். வாவ், நன்றாக செய்யப்பட்டது. சரி, என்னுடைய உருளைக்கிழங்குகளும் தயாராக உள்ளன. மிக அபாரமான சாதனம். அப்பி தயாக்கி. ஆம், உறைந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சுவையாக இல்லை. பார்க்கலாம். நம்ப முடியாதது. அப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் வேற என்ன? சாவது. சப்ஸ்கிரைப் பொத்தானா? நானும் அனைவரையும் அதே போல் செய்ய அழைக்கிறேன். நம்மிடம் நிறைய இருக்கு. சுவையான சவால்கள். அச்சச்சோ, ஒவ்வொன்றையும் வாங்குதல். இந்த காய்கறிகள் என் பேரனுக்கு அதிசய திறன்களை அளிக்கும். ஆனால் என்ன தெரியுமா, எனக்கு பழங்களும் இருக்கு. இல்ல, ஓ, நான் அதை எண்ணெயாடையா சாப்பிடுவேன். அருமை. விளக்க பலகையை அழகாக செதுக்குவோம். அதை பார்க்கவும் நான் ஒரு போட்டியிலாக ஆப்பிளை பயன்படுத்துகிறேன். தயிர் நம்ப முடியாதது. அதை ஒரு சாஸாக பயன்படுத்தி அதில் கொஞ்சம் பச்சை காய்கள் சேர்க்க போகிறோம். அது என்ன? பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டாம். நன்றாகவே. அப்போது கொஞ்சம் கருப்பை சேர்த்துக் கொள்வோம். எனக்கு பிடித்த வரி. நான் அதை குளிர்ச்சி அடைய விட வேண்டும். நான் அதை பிடிக்கல. 5 4 3 2 1. இப்போது என் பிரெஞ்ச் ஃப்ரைஸை வண்ணமிடலாம். என் சிறிய சகோதரி மகிழ்ச்சி அடைவாள். அந்த நிறங்களை எல்லாம் பாருங்கள். நானும் பிராண்டட் பாக்ஸ் கூட பெற்றேன். அப்புறம் கேட்சப். நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். புதன்கிழமை நீ எப்படி இருக்கிறாய் எலி? உருளைக்கிழங்கை ஆட்கள் தயாராகிவிட்டன. விஷயம் என கேள்கிறீர்களா? நன்றி. இந்த வரைபடத்தின்படி
நான் முழு கட்டணம் ஆஃப் பிரின்ஸ் ஃப்ரைஸ் ஒன்றை அமைக்கப் போகிறேன். எனக்கு நேரம் வேண்டும். சற்றே ஆழமாக பார்க்காதே, இது இன்னும் சீக்கிரம். முதல் கோபுரம் தயாராக உள்ளது. இப்போது அழுத்தமாக இரு, அவளை தொந்தரவு செய்யாதே. கிழமையின் வேலை திருப்தியாய் இருக்கிறேன். Track allowance KA Tilbury Deanery. How the rare to go, baby. இப்போ அரசு பாட்டி உருளைக்கிழங்கு வறுவல்களை கட்டிக்கொள்ள மிகவும் அழகாக ஆக்க ஒரு யோசனை வந்துபட்டாங்க. ஓ இல்லை, நான் தவறாக நினைத்தேன். இது ரொம்ப சுவையாக இல்லை. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப அழகா இருக்கேன்னு முதல்ல மஞ்சள் நிறத்தை முயற்சிக்கிறேன். எனக்கு பிடிச்சுள்ளது. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இது முதன்முறையாக வெண்ணெய் வறுவல் கோட்டையை பார்த்திருக்கிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. புதன்கிழமை கெட்சப்புடன் சுவையாக இருக்கிறது. அருமை. வாவ், இந்த சவாலில் நீ வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாய். வாழ்த்துக்கள். ஆமா, நான் இதை செய்து விட்டேன். உள்ளது அங்கே எப்படி இருக்கிறது? ஆமாம், நீங்கள் கப்பலில் வரலாம், ஆனால் எங்களிடம் ஒரு புதிய விதி உள்ளது. இனிப்பு இல்லை. என்னிடம் எதுவும் இல்லை. அதை நான் வாங்கினால் என்ன? சரி, வாங்குவோம். ஓ, நீ ஏதோ மறைக்கிற. நான் காந்தியை தானே குலுக்கி எடுக்கிறேன். ஓ இல்லை, என் மிட்டாய். நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்? அது என்ன? ஹே, ஹலோ. அது ஒரு ஸ்டன் கன் தானா? நீ எடுத்துக்கிற. என் பொம்மை எப்படி இருக்குது? இது நகைச்சுவையாக இருக்குது, ஆனா மீண்டும் செய்யாதே. என்ன போடுற? ஓ இல்ல, அது என் காதின் பின்னால் இருக்குதா? அது விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன புல்? ஏன் தண்ணீர் இருக்கிறது? நீர் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். என் கலைப்பாட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? ஓ வாருங்கள். நன்றி. பாதுகாப்பு. ஓ வணக்கம். நான் ஒரு காமெடி கலைஞன். ஹூ, என் இருக்கை எங்கே? ஓ அங்கே. சரி, செட் எங்கே? நீ சோகமாக இருக்க முடியாது. நான் ஒரு நகைச்சுவை காமெடி கலைஞன். நான் உங்களை மிகவும் சிரிக்க வைக்க போகிறேன். ஓ ஓ, சிரிக்கவில்லை. சரி, நீங்கள் விசித்திரமாக இருக்கிறீர்கள். சரி, சிற்றுண்டி நேரம். எனது பிடித்த ஸ்னிக்கர்ஸ். ஓ, அதுக்கு என்ன ஆனது? ஓ இல்ல. வாவ், அவர் பைலட்டா? என்ன ஒரு அழகான ஆள். ஆஹா, உண்மையிலேயே அவரிடமிருந்து எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு விமானி போல வேடமிட்டுக் கொள்ளலாம். இந்த யூனிஃபார்ம் எனக்கு நன்றாக இருக்கிறதா? இந்த மீசையுடன் நான் சூடாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சரி, வணக்கம். என்னை உள்ளே விடுவீர்களா? கண்டிப்பாக. நல்ல பயணம். வணக்கம் அழகான பெண்ணே. நான் விமானி. விமானம் தயாரா? அருமை. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? நல்ல இடம். ஓ, என் கோட் எங்கே? அங்கே இருக்கிறது. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ஓ, யாரோ வருகிறார்கள். வணக்கம், என் புதிய கூட்டாளி. நீங்கள் புதியவராக இருக்க வேண்டும். ஹே, உங்களுக்கு தாகமாக இருக்கிறதா? ஓ, நான் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஓ, அவன் அதையெல்லாம் குடிக்கப் போகிறான். ஓ, நான் மன்னிக்கவும். அது யார்? ஓ ஆம், நாங்கள் எங்கள் வழியில் இருக்கிறோம். ஒரு பரப்புக்கு எப்படி கூட்டாளி? புறப்பாட்டுக்கு எல்லாவற்றையும் தயார் செய்யுங்கள். சரி, நான் எல்லா பொத்தான்களையும் அழுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் ரொம்ப பயங்கரமா இருக்கிறேன். ஓ ஓ, சாந்தமா இரு. ஓ ஓ, என் வயிறு. சரி, இதை எடுத்துக்கோ கூட்டாளி. என்ன? ஓ சரி, நான் ஒரு கணினி விளையாட்டில் விமானத்தை ஓட்டினேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, சிவப்பு எழுத்துக்கள் நல்லதல்ல. நான் எங்கே அழுத்துவது? நான் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ள பயணிகளே, அச்சப்பட வேண்டாம். நாங்கள் டர்போ மண்டலத்தில் இருக்கிறோம். ஓ, அது எதுவாக இருந்தாலும். ஓ, என்ன நடக்கிறது? ஓ, நான் இதை சமாளிக்க வேண்டும். ஓ, நான் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். சரியானது. ஓ, இப்போது உன்னை சமாளிக்கிறேன் கூட்டாளி. ஓ, போலி மீசை. நீ ஒரு பெண்ணா? விமானத்தில பெண்ணுக்கு இடமில்லை. நிக்கோல். அவர் யார்? நீங்கள் உடனே விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். வாருங்கள். ஓ பை பை கூட்டாளி.
உங்கள் ஆவணங்கள் சரி. பணம் இங்கே வைக்கப்பட வேண்டும். எந்த கருத்தும் இல்ல ஆசியா. இது ஒரு விளையாட்டு மைதானம் போல இருக்கிறது. திரு காவலர், இது மிட்டாய். நான் இதை விட்டு செல்கிறேன். இதோ ஆவணங்கள். கூல். எல்லாம் சரியாக இருக்கிறது. உள்ளே வாருங்கள். ஓ, நன்றி. உன் முடியில் என்ன இருக்கிறது? மிட்டாய் போல தெரிகிறது. ஓ, நீ என்னை ஏமாற்ற விரும்பினாயா? நான் உங்களை ஏமாற்றுகிறேனா? நான் ஒருவரையும் ஏமாற்றுவதில்லை. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். சரி, உள்ளே வாருங்கள். பாதுகாப்பான பயணமாகட்டும். அது என்ன? நான் மன்னிக்கவும். இது வேலை செய்யாது நண்பா. எனக்கு சாக்லேட் பார் கொடுத்து விமானத்தில் ஏறு. ஏய், வணக்கம் வணக்கம். உஃப், நான் இறுதியாக இங்கே வந்து விட்டேன். ஊழியர்கள் யாரும் இங்கே இல்லை. அருமை, நான்கு சில பானங்கள் கிடைக்கும். எனது பிடித்த மிட்டாய். உன்னை இல்லாமல் நான் விமான பயணத்தை எப்படி கடப்பேன்? சரி, இப்போது சில M&Ms மற்றும் என் மோதிரம். சுவையாக இருக்கிறது. ஓ பேரனே, சாதாரண உடைகள் போடு. ஓ மூதாட்டா, நீ எங்க போற? ஓ, இத பிடி. இது உனக்காக. வாவ், எவ்வளவு பணம்! நான் எனக்காக ஒரு யார்ட் வாங்கிக் கொள்ளலாம். நான் இதை தொண்டுன்னு அழைக்கிறேன். ஹலோ பாதுகாப்பு, அது உங்களுக்காக. அது என் வருடாந்திர சம்பளம். திரு ரிச், நீங்கள் விமானத்துல செல்லலாம். அது என்ன? தங்கம் எல்லாம் உண்மையா? ஓ இல்ல, அது சாக்லேட். அந்த மூதாட்டி நம்மளை ஏமாத்தினாரு. ஹலோ சன்ஷைன், அழகுக்கு ஒரு டைம். ஓ, ஆனால் நான் இறுதியாக ஒரு விமானத்தில் இருக்கிறேன். இந்த தாடியால் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். என் தங்கம் எங்கே? சாக்லேட் எந்த தங்கத்தையும் விட சிறந்தது. ஓ, நீ என்னை ஏமாற்ற விரும்பினாயா? வெளியே போங்கள். உங்கள் டிக்கெட்டுகள் சரியாக உள்ளன. இனிப்புகள் ஏதேனும் உள்ளதா? அப்போ நல்ல பயணம், நல்ல மதியம். நேராக கேட்கிறேன், உங்களிடம் இனிப்புகள் உள்ளதா? நான் முதல் முறையாக பறக்கவில்லை, எனவே எனக்கு விதிகள் தெரியும். அட, ஒரு குளிர்ந்த கேமரா. என்னை ஒரு படம் எடுக்க முடியுமா? ஓ, தயவு செய்து ஒரே ஒரு படம். சரி. ஓ, இன்னொரு படம். சரியா? இதுவே கடைசி. குளிர். அதை எனக்கு காட்ட முடியுமா? இல்லை, நான் உங்களுக்கு காட்டப் போவதில்லை. ஆனால் ஹே, அது என் கேமரா. ஓ, ஒரு கேமரா. என்னை ஏமாத்த நினைச்சியா? ஓ, என் காண்டி, என் சாக்லேட் கேமரா. நான் உன்னை சாப்பிட போகிறேன். வெளியே போ, நின்று விடு. அந்த அடையாளத்தை பாரு. இனிப்புகள் இல்லை, பானங்கள் இல்லை. உன் கோக் எனக்கு கொடு. இல்லையெனில் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓ, நான் இதை முடித்துவிட்டு திரும்பி வருகிறேன். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையில் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி, நான் சில குளிர்பானத்தை பலூன்களில் ஊற்றினேன் மற்றும் அற்புதம், நமக்கு ஒரு சிறந்த வடிவம் கிடைத்தது. சரி, சில நகைகள் மற்றும் காவலரை வெல்வோம். புனிதமான சாக்லேட்கள். அது என்ன மாதிரியான தேவதை? நீங்கள் அங்கே யாரை தேவதை என்று அழைக்கிறீர்கள்? ஆனால் வடிவங்கள் உண்மையில் அழகாக இருக்கின்றன. உண்மையாவங்கள். ஓ, உங்களுக்கு மிகவும் அழகான கண்கள் உள்ளன. நன்றி. அவை எங்க அம்மாவின். என் பாஸ்போர்ட் தரலாமா? சரி, நான் போகிறேன். மிகவும் சரி. நான் காதலிக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஏன்? நாங்கள் விமானத்தில் ஏற விரும்புகிறோம். நல்ல பிற்பகல். நான் நேரத்தில் வந்துவிட்டேனா? நல்லது. என் இருக்கை அங்கே. நீங்க என்னை அப்படி ஏன் பார்க்கிறீர்கள்? ஓ, மன்னிக்கவும். ஓ, சரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. இதோ என் கோக். என்ன? நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். என் வைர மோதிரம். அது உண்மையில் கிராமலால் செய்யப்பட்டது. அவள் விசித்திரமாக இருக்கிறாள். முன்னே யோசனை இருக்கா நண்பா? இங்கே எவ்வளவு நேரமாக இருக்கிறீர்கள்? தோராயமாக என்றைக்கும் அதுதான். ஹலோ நாய், நீ எப்படி இருக்கிறாய்? பார்க்கலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே? ஹே பெண்களே, நீங்கள் காவலாளியை கவனிச்சு தரடிக்க நான் முயற்சி செய்கிறேன். தப்பிக்கவும்.
மிஸ்டர் காவலர், இங்கே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். என்ன அது புதிர் அல்லவா? மேலும் அது எங்களோட கூடயே நடனம் ஆடுகிறது. எலும்பு கூடு. ஐயோ, என் பிஸ்கட் தட்டு. அருமையான யோசனை. அது என்ன செய்கிறது? எலும்பு கடிக்க உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. நீ எவ்வளவு புத்திசாலியானவனாக இருக்கிறாயோ, இப்போது பூட்டை திறக்க உனக்கு சாத்தியம். அதை ஓ மற்றுமே இது என்னுடைய எல்லா குக்கிகளும். போனே என்ன நடக்குது? நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், எழுந்திரு. பின்னர் பேசலாமா? நமக்கு அவசரமான நிலைமையில் இருக்கிறோம். ஓ, இப்படி நாம் செல்லலாம். நிற்குங்கள். எவரும் இல்லை. காத்திருக்கவும். இது ஒரு ஏமாற்றம் போல் தெரிகிறது. எல்லாம் தெளிவாக உள்ளது. அவர்களின் லேசர் முன்னிலையில் உள்ளது. நான் போவேன், பயப்பட வேண்டாம். இதில் நான் வல்லவனாக இருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு முறையும் குளிர் தொடும் உணர்வு வருகிறது. இங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆம், இங்கே இது நிறமுடிவு வரி. ஓ, புதன்கிழமை ஷார்ட்ஸ் வாங்கலாம். நம் ஃபேவரட்ஸ் இன் ஃப்ராட்ஸ். பாருங்கள், அங்கு ஒரு வரைபடம் உள்ளது. வீக்கு போவோம். எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்கிறது. ஆமாமா. அடி இந்த லேசர்களை கண்டுபிடித்தது யார்? போவோம். அது என்ன? எனக்கு தோன்றுகிறது பாதுகாவலர் இங்கு இல்லை. அவர் உள்ளே வர இயலாதபடி நாம் கதவை பூட்ட வேண்டும். நிறுத்துங்கள். என்ன வாசனம் அது? ஊர் பந்து. அதை நான் சாப்பிடலாமா? அது அசிங்கமாக இருக்கிறது. டப்பிங் செய்வதை முயற்சிப்போம். வெறுப்பானது. வாந்தி வரும். வென்டிலேஷன் எப்படி நமக்கு? இதையும் திறப்போம். பானையில் எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு கத்தி கிடைச்சது. அது சரி, இதை கொடுத்திருக்கிறேன். தப்பிக்க தயார் பஜாருக்கோ. இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கான நேரம். அப்பா, லின்சே, சீக்கிரம். காவல்காரர் நம்ம கண்டுபிடித்து விட்டார். வேகமா மறைவோம். ஆஹா, இங்கேதான் இருக்கிறேன். அவர்கள் எங்கே? சரி. அக், அது கொடுமை. சீஸ், கார்ட்போர்டால் செய்தது. அது பயங்கரம். அவன் போகிறானா? எனக்கு தெரிந்தவரை ஆம். நீங்கள் நூடுல்ஸ் பீப்பாயில் மறைந்திருக்கிறீர்கள். என்ன காட்சி! நன்றாக உள்ளது. நான் எதையாவது சாப்பிட முடிந்தது. இப்போது எனக்கு சக்தி உள்ளது. ஓட தயாராக இருக்கிறேன். அப்பப்பா, காவல்காரன் எப்படியாவது வந்துடுவான். புக் செய்வது என்ன? விரைவாக. இங்கே எவ்வளவு ஜாலிகள் உள்ளன. நான் நேர்மையாக சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்கின்றது. ஓ மை காட். 100 ஆண்டுகளாக எவரும் சிறையிலிருந்து காற்றோட்ட வழியாக தப்பித்தது போல தெரியவில்லை. வெளியே எளிதாக புறப்பட நான் இப்போது முடிந்தது. உனக்கு பூச்சி அச்சமா? இதை காண், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அச்சப்பட வேண்டிய எதுவும் இல்லை. வாரை, நான் ஒரு வெளியேறும் வழியை பார்க்கிறேன். ஆனால் இது சிறையிலிருந்து வெளியேறுவதற்கான வழி அல்ல, பல்கி ஒரு அருமையான உடக்கூடம். வாங்கலாம். லின்சே, இத பார்த்துடு. என்ன
எனக்கு இப்படியோ இல்லைனா அது நமது நாயா? அது நகைச்சுவையாக உள்ளது. ஆண்டோவும் பலமா. வணக்கம். செல்வோம். அது உண்மையிலேயே நோவுகிறது. நான் பலமாகவா? நான் புதிய ஹல்காக போகிறேன். ஏனா சரி. என்ன? அதுதான் நாங்கள் உண்மையாகவே தப்பிக்க முயற்சிக்கிறோம். கடைசியாக சிறையில் இருந்ததை நீங்கள் மறந்துவிட்டால் நான் உங்களுக்கு உதவுகிறேன். இது நல்ல நான் உன்னை யோசனை. காதலிக்கிறேன். சுவர்ல ஒரு ஓபனிங் செய்யலாம். அதுல குத்தி தள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை. ஆமாம். சுதந்திரத்திற்கு அல்லாஹ். போவோம். அது என்ன? என்ன? அது கக்கூசா? அது மிகவும் குழப்பமானதாக தெரிகிறது. அக்கா, அதுல கூட மலம் இருக்கிறதே. அதெல்லாம் வெறுமனே கொடூரம். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறேனோ அதை நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், இந்த வழியாக செல்லலாம். நிச்சயம். அருகில் எங்காவது இருக்கு. சுவரில் உள்ள அற்புதமான பன்றியை பார்க்கிறீர்களா? அது நான். ஒரு காலத்தில் அது நானாக இருந்தது. எங்கே கைவினை இருக்கின்றன என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் சுவரில் உள்ள ஒரு குழி வழியாக வந்தார்கள். நீங்கள் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நிமிடத்தில் பிடிக்க. அது எனக்கு அதிர்வதற்கு நாங்கள் மிகவும் அருகில் உள்ளோம். அப்புறம் சரி, செசலிசா அவர் இங்கிருந்து கேமராக்கள் மூலம் எங்களை பார்க்கிறார். அவர் தலையில குப்பை தொட்டியோட ரொம்ப வேடிக்கையா இருக்கிறார். நான் ரொம்ப சோகமா அவனதியா இருக்கிறேன். பார், பாதுகாப்பு யூனிஃபார்ம். யாரும் நம்மை பிடிக்காமல் இருப்பதற்காக உடைகளை மாற்றுவோம். பார், லின்சே, நான் தலைவனாக இருக்கிறேன் மற்றும் முழு சிறையையும் நான் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளேன். ஒளிந்து கொள்ளுங்கள். கதவு ஏன் பூட்டப்பட்டிருக்கும்? அதை எப்படி திறப்பது? திறவுகோல் ஏதோ இடத்தில் இருக்கும். இல்ல, ஒரு நிமிடம். ஒரு கண்டுபிடிச்சேன். சரி, இந்த கதவை திறக்க போகிறோம். எனக்கு புரியவில்லை. ஆமாம், நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் மாடிப்புறத்தில் இருக்கிறோம். இங்கு ஹெலிகாப்டர் உள்ளது. சிறந்த தப்பி போகும் திட்டம். இல்ல. ஓ, குவின்சி. வீழ்பவர் பிற்கால் வாழ்த்துக்கள். அப்படி நான் விளையாட மாட்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன், ஹெலன். பிரியா. வணக்கம் பெண்களே, அங்கே என்ன இருக்கிறது? இப்போது ஆசிரியர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்வார். அப்படியா? வணக்கம். உங்களுக்கு புரியவில்லையா? முதல் பரிசு ஒரு பார்பி பொம்மையாக இருக்கும். வாவ், என்ன அற்புதமான பரிசு. தொடங்குவோம். ஹே, பார்ப்போம். நீ எதனால் வரைய போகிறாய்? சரி, நேரத்தை அமைப்போம். தொடங்குங்கள். அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு பென்சில் மட்டும். சரி, எம்மாவிடம் என்ன இருக்கிறது? நன்றாக. எனக்கு முழு வண்ண கிளாஸ் உள்ளது. நான் வெல்லப் போகிறேன். ஓ இல்லை, நான் பார்பியை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஓ இல்லை, என் தூரிகை இப்போது குப்பையில் உள்ளது. அதை நான் பயன்படுத்த முடியாது. ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, எனக்கு விரல்கள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி என் சிறந்த கலைப்படைப்பு வரைவேன். பாருங்கள், இது பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. நான் என்ன சேர்க்கலாம்? சரியாக. ஓ, பென்சிலால் வரைவது எவ்வளவு கடினம். ஓ இல்லை. ஹாய், இது உடைந்து விட்டது.
இது கூர்மையாக்கப்பட வேண்டும். என்ன என்ன பிளா சரி, மீண்டும் முயற்சிப்போம். ஓ, சார்ல்ஸ் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு கையளவு சிவப்பு மலர்களை கொடுத்தார். ஓ, நான் கனவு கண்டேன். என் பென்சில் எங்கே? அருமை. வாவ். ஒரு நிமிடம், மீதமுள்ளவை உடையாக பயன்படுத்தப்படலாம். சரி, நான் தயாராக இருக்கிறேன். என்ன, நேரம் முடிவடைய போகிறதா? ஓ, என் வரைபடத்தை முடிக்க ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக இருக்கிறது. ஆகவே டர்போ வேக முறையை இயக்குவோம். சரி, தலை, உடல், முடி மற்றும் உஃப். ஓ, நான் அதை செய்தேன் என்று நம்புகிறேன். அப்படியா? உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள் இளம் பெண்களே. எம்மா, இது என்ன குழப்பம்? இதுதான் சிறிய குழந்தைகள் கிண்டர் கார்டனில் வரைவது போல. இது என்ன பல வகை? பார்க்கலாம். ஓ, பிராவோ! இது அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளது. வெற்றி உங்களுக்கே. உங்கள் பார்பி பொம்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ, ஆம், எனக்கு ஒரு பார்பி உள்ளது. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், என்னை போலவே. ஓ, இங்கே வா, நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவள் அற்புதமாக இருக்கிறாள். எம்மா, என் பார்பியை உன் அழுக்கு கைகளால் தொடாதே. உனக்காக ஒரு மலம் இருக்கிறது. என்ன? ஐயோ, நீ வாங்கினாய். உண்மையில் உனக்காக ஒரு நாய் இருக்கிறது. இந்த அழகை பாருங்கள் நண்பர்களே. சிறந்த நாய்க்கு மட்டுமே நாய் கிடைக்கும் மற்றும் நேரம் தொடங்குகிறது. இந்த நேரத்துடன் நான் என்ன வரைய போகிறேன்? என்ன? ஓ, கிரேயான்களா? அதுதானா? எனக்கு ஏதாவது குளிர்ச்சியானது இருந்தால் நன்றாக இருக்கும். வாவ், ஃபெல்ட் டிப் பென்கள். இதோ என் உள்ளார்ந்த கலைஞன் வெளிவருகிறான். நான் இதுவரை சிறந்த நாயை வரைய போகிறேன். கீழே இருந்து தொடங்கலாம். இல்லை, இல்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை. மீண்டும் செய்கிறேன். ஓ, அது மிகவும் மோசம். எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை. இல்லை. ஓ, மன்னிக்கவும். படைப்பாற்றல் செயல்முறை கடினமானது. ஒரு நிமிடம், என் கையை வட்டமாக சுழற்றினால் அது நாயின் முகமாக இருக்கும். அருமை. என்ன? ஹே, எம்மா, பார்க்காதே. உங்கள் கிரேயான்களால் வரை. சரி, நான் செய்வேன். மேலும் உங்களில் யாரையும் விட சிறப்பாக செய்வேன். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் கைகளில் கிரேயான்களை துண்டுகளாக உடைக்கப் போகிறேன். மேலும் அப்படியே போச்சு, எல்லாம் காகிதத்தில். உன் வரைபடத்தை ஒரு நொடியில் அழிக்கப் போகிறேன். உன் மூக்கின் கீழே ஏதோ கிடைக்கப் போகிறது. ஓ, மேரி, இல்லை, நேரம் முடிந்து விட்டது. உன் படைப்பை காட்டு. வாவ், மேரி, அது அழகான நாய். எம்மா, எப்படி? எம்மா, அது மோசம். உனக்கு எப்ப கிடைக்கும்? மேரிக்கு அழகான நாய் கிடைக்கும். ஓ, நான் ரொம்ப வெட்கப்படுறேன். சரி, குட்டி பெண்ணே, உன் புதிய வீட்டிற்கு போ. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நாய்க்கு குளோ என்று பெயர் வைக்கப் போகிறேன். மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. இங்கே எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஓ, மன்னிக்கவும். அப்படியா? இதோ உன் புதிய பரிசு, நிண்டெண்டோ ஸ்விட்ச். உனக்கு இது பிடிக்கும் என நினைக்கிறேன். சரி, நேரம் போகிறது. நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்று பார்ப்போம். ஹே, மேரி. ஓ, எனக்கு பிளாஸ்டிஷன் கிடைத்தது. குளிர். நான் என்ன பெற்றேன்? ஏதோ ஒரு ஆசிய பேனா. ஓ, இது கூர்மையானது. ஓ, எனக்கு தெரியும். நான் அந்த சிறப்பு வெற்று காகிதத்தை சுரண்ட வேண்டும். அதை நான் எளிதாக செய்ய முடியும். என்ன? நான் அதை வேகமாக மட்டுமல்ல, சிறப்பாகவும் செய்வேன். இல்லை, சரி, அந்த துண்டை உருட்ட வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என்ன? நான் எதுவும் செய்யவில்லை. உண்மையாக அது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, எனக்கு தாகமாக இருந்தது. ஓ, சிறிது சுவைமிகு பானம் எப்போதும் நல்லதே. இதோ வான் அல்லது கேஸ். எல்லா தேவையான பிளாஸ்டிசின் துண்டுகளையும் இங்கே வைத்து உருட்டுவேன். அதற்கு பிறகு நான் பொத்தான்களின் வடிவில் விவரங்களை சேர்க்க வேண்டும். முடிந்தது. அதை கேஸிலிருந்து எடுத்து நான் பரிசை பெற முடியும். ஓ, நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? முயற்சிப்பது நல்லது, ஆனால் அது போதவில்லை. எம்மா, வாவ், இது உண்மையானது போலவே இருக்கிறது. பரிசு நிச்சயமாக எம்மாவுக்கே. நன்றாக செய்தாய். ஓ, அதை கொடுக்கவே விரும்பவில்லை. நன்றி ஆசிரியரே. இது என் வாழ்க்கையின் சிறந்த பரிசு. நீங்களும் சேர்ந்து விளையாட விரும்புகிறீர்களா? வாருங்கள்.
இங்கே இது உங்களுக்காகவும் இது எனக்காகவும். நான் வெல்வேன், விளையாடுவோம். பெண்களே, நான் இதை மட்டும் நிலையில் பெற்றேன். இது உங்கள் புதிய பரிசு. நேரம் நடக்கிறது, அதனால் விரைவாக செய்யுங்கள். ஓ, நான் என்ன பயன்படுத்த போகிறேன்? இது ஒரு தண்ணீர் தெளிப்பான் மற்றும் மணிகள். எம்மா, நீ சற்று புத்துணர்ச்சி பெற வேண்டும். நிறுத்து. பெண்களே, உங்கள் தந்திரங்கள் எனக்கு சலிப்பாக இருக்கிறது. ஓ, மன்னிக்கவும். சரி, நான் என்னுடையதை திறக்கிறேன். வாவ், இது வண்ணங்கள். ஒரு உண்மையான கலைஞர் கிட். சரி, நான் இப்போதே தொடங்கலாம். நான் மஞ்சள் பந்துகளை தேர்வு செய்கிறேன். அவை லாலிபாப் நிறத்தை துல்லியமாக பிரதிபலிக்கும். இப்போ வெள்ளை நிறத்தவைகளை. நல்லா போயிட்டு இருக்கு. சரி, நான் கலைஞராக இருக்கிறேன். இதோ போகிறேன். ஓ, இது நல்லா போயிட்டு இல்லை. சரி, நான் திட்டம் பீக்கு போகிறேன். கலை பெயிண்ட் மற்றும் என் கம். அட, இதோ அது. ஓ, ஆம், அதை கொஞ்சம் கவ்வி நீட்டிக்கலாம். ஓ, அருவருப்பு. வரைபடம் உன்னுடையதை விட நல்லதாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பபல் ஊதிவிட்டேன். அருமை. அதை வண்ணத்தில் மூழ்க வைத்து இப்போது காகிதத்தில் ஒரு சரியான சமச்சீரான வட்டம் தயாராகிவிட்டது. வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. மேரி லாலிபாப் பற்றி கனவு காணக்கூடாது, அது எனக்கே உறுதி. பெண்களே, நேரம் முடிந்தது. உங்கள் கலைப்பணியை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன். எம்மா, அது குளிர்ச்சியாக இருந்தது. எனக்கு பிடிச்சது. மேரி பத்தி என்ன? அப்படியா? அங்கேதான். ஏதோ தவறாகிவிட்டது மேரி. ஓ இல்ல, சரி, எம்மா வென்று விட்டாள். உன் லாலிபாப் உனக்கே. நான் தான் சிறந்தவன். ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. இதோ உங்களுக்கு. ஓ, நன்றி. விரைவில் அதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாக இருக்கிறது. மேரி, நீ அதை மறுபுறம் இருந்து சாப்பிடலாம். கவலைப்படாதே.